நீ போய் உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும். உன் ஃபேஸுக்கு ஒரு வேல்யூ. அதன் அர்த்தம் என்னன்னா, தேசம் எங்க மழை பெய்யணுமோ அவங்க ஒன்ன பார்க்கணும். இனி ஒன்ன பார்க்காம இந்த தேசத்துக்கு மழை கிடையாது. ஆமே, ஒன்ன இனி உன் முகத்தை பார்க்காம உன் குடும்பத்துக்கு மழை கிடையாது. உன் முகத்தை பார்க்காம ஆண்டவருடைய செயல்கள் உங்க ஃபேஸுக்கு வேல்யூ இல்லாம இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரை அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாங்க. ஆகாபுக்கு உண்மையில எலியாவை பார்க்கவே பிடிக்காது. ஆனா ஆகாவே மழை வேணும்னா நீ எலியாவை பார்த்துதான் ஆகணும். தேவ சமூகத்திலே தேவன் யாரை உட்கார வச்சிருக்கிறாரோ, அமர்ந்திருக்க வைத்திருக்கிறாரோ, அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்குகிற விதம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோசேயை பார்வோன் துரத்தினான் என்று இருக்கு. துரத்தினான். அடுத்து பார்வோன் மோசேயை கூப்பிடுறார். ஏன்? மோசேயின் ஃபேஸ் அவன் பார்த்தாதான் சொல்யூஷன். துரத்தினவன் கூப்பிடுறான், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு. நீங்க போகும்போது என்ன பிளஸ் பண்ணிட்டு போ அப்படிங்கிறான். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருடைய செயல்களை பார்த்தீங்க. நீ போய் அங்க போய் அதை செய், அதை இதை ஒண்ணுமே. நீ போய் உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல். யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? 3 வருஷம் உட்கார வச்சாரு தெரியுமா? அநேக நாள். ஆண்டவர் நிறைய நாள் ஆயிட்டுப்பா, நிறைய நாள் ஆயிட்டுப்பா, நிறைய நாள் ஆயிட்டுப்பா. ஆண்டவர் வந்து அவன் மறக்கிறவர் கிடையாது. ஆண்டவர் வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து மறப்பார். அதே நேரத்தில் அவர் நமக்கு சொன்ன வார்த்தையை மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். இன்னைக்கு உங்க ஃபேஸுக்கு வேல்யூவே இல்லாம இருக்குல்ல, உங்க ஃபேஸுக்கு வேல்யூவே இல்லாம இருக்கு. இந்த ஆகாவுக்கு எலியாவை பிடிக்கவே செய்யாது. ஒன்னாலதான் பிரச்சனை. எலியாவை பார்க்கும் போது அப்படிதான் சொல்றான். உபதேசம் சொல்றான், எலியா வந்திருக்கிறான், எலியாவை மீட் பண்ண போறான். ஆனாலும் ஆகாவுக்கு தெரியும், இந்த எலியாவை பார்த்தாதான் இனி ஏதாவது நடக்கும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி என்னை தாழ்த்தி சொல்றேன். இந்த சப்ஜெக்ட்லாம் பேசணும்னு நான் வந்து கொஞ்சம் நினைக்கல. ஆனால் வார்த்தை ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. சிலரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஃபேஸுக்கு வேல்யூ, உன்னுடைய ஃபேஸுக்கு வேல்யூ. ஆமே, காண்பிக்கப்படுகிற நாள் வந்து விட்டது. அநேக நாள் சொல்லி ஒன்ன பிடிக்காதவங்களுக்கு கூட ஒன்ன பார்த்தாதான் சிலது நடக்கும்படிக்கு கர்த்தர் சில காரியங்களை உருவாக்குகிறார். ஆமென் சொல்றவங்க கொஞ்சம் அந்நிய பாஷையில உன்னுடைய வாழ்வாதாரம் மற்றவர்கள் பார்வைக்கு சாதாரணமா இருக்கலாம். ஏதோ காலையில சாப்பிடுற உட்கார்ற இதுதான் உன் வாழ்வாதாரம். மற்றவர்கள் பார்வைக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா உன் வேல்யூவை கர்த்தர் அதிகப்படுத்த, உன்னுடைய மதிப்பை கூட்டும்படிக்கு நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார். நிச்சயம் உள்ளவர்கள் அநேக நாள் சென்ற பிறகு சகோதரி சகோதரா, ஆமே, கர்த்தர் சில காரியங்களை உன்னை எங்கேயும் போகாம உட்கார வைக்கிறார். புரிஞ்சுக்கோ, ஒரு நாள் உன்னை வெளியே காண்பிக்க போகிறார். ஆமே, உன்னை பார்த்தாதான் சிலது நடக்கும்படிக்கு உன் குடும்பத்துல, நீ வேலை செய்யற இடத்துல, நீ ஊழியம் செய்யற இடத்துல, நீ தங்கி இருக்கிற பட்டணத்துல, ஜீசஸ் ராஜாக்களுடைய
ராஜாக்களுடைய முக தரிசனத்தை அநேகர் விரும்புவாங்களாம். காலையிலே அவங்க வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி பார்த்துட மாட்டேனா, எத்தனை மனுக்களை எழுதி கையில வச்சு அந்த முக தரிசனத்தை அவர் மட்டும் ஒன்று பார்த்துட்டு என் மனுவை நான் கொடுத்துட்டேன்னா, அப்படி ராஜா அப்படி அந்த கூட்டத்தில் நம்மளை அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டாருன்னா அந்த முக தரிசனத்தை நாடுவார்களாம். ஓ ஆமா, யாரோ கொடுக்கிறத சாப்பிட்டுட்டு இருந்த எலியாவை சொல்றார், நீ போய் உன்னை காண்பி, நீ போய் உன்னை காண்பி. சாரி, ஜீசஸ். இந்த 3 வருஷம் எலியாவின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? யாரோ கொடுக்கிறத சாப்பிடுற வாழ்க்கை, யாரோ கொடுக்கிறத சாப்பிடுற வாழ்க்கை. அந்த 3 வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுன்னா, ஆகாரம் அவன் இருக்கிற இடத்துல வந்து கொடுக்கப்பட்டது. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா, ஆகாரம் இருக்கிற இடத்துக்கு அவன் போய் வாங்கி சாப்பிடுறான். இந்த அமர்ந்து இருக்கிற காலம் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். சாதாரண வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை. ஆனால் கர்த்தருடைய வேலை வரும் தெரியுமா, உன் ஃபேஸோட வேல்யூவே சேஞ்ச் ஆகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், உன் ஃபேஸோட வேல்யூ சேஞ்ச் ஆக போகுது. அந்த சீசனுக்குள்ள கர்த்தர் சிலரை கொண்டு போக போகிறார். ரீமா மலரே ஷெரே ரீ கலரோலரே. ஆமென், நான் என் ஆவியிலே அதிகமாக உணர்கிறேன், அதிகமாக உணர்வு. என்னை கொண்டு வந்த செய்தியை சொல்லுவானான்னு தெரியல, ஆனால் ஆவியான ஒரு வார்த்தையை உள்ளத்தில் தந்து கொண்டே இருக்கிறார். ஆமாம், இந்த அமர்ந்திருக்கிற காலம், அமர்ந்திருக்கிற காலம். ஒன்று என்கிட்ட வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, இல்லைன்னா நான் என்ன போய் சாப்பிட வைக்கிறார். ஆமென் ஜீசஸ். எலியா கேரி தாற்றண்டையிலிருந்து போய் சாப்பிட்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1, அங்கே தண்ணி வற்றி போயிட்டு. 2, அப்பம் கொண்டு வருகிற காகம் இல்லை. ஆமென். சாதாரண வாழ்க்கை. கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் என்று அத்தனை பேருக்கு முன்பதாக மார் தட்டுனவனுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை. பயங்கரமா விசுவாசம் பேசினியே, உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? சாதாரண வாழ்க்கை. நீ அதிகமா ஃபெய்த் சொன்னியே, விசுவாசத்தை பேசினியே, என் வாக்கின்படியே அன்றி பயங்கரமா பேசினியே. என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த எலியாவை இந்த 3 வருஷமும்? சாதாரண வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கேரி தாற்றண்டையில் இருந்தாலும் சாரிபாத்தில் இருந்தாலும் உங்களோடு இடைபடுகிறவர் இடைபட்டு கொண்டே இருப்பார், இடைபட்டு கொண்டே இருப்பார், இடைபட்டு கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். ஷாலாகரா பாபா சந்தரா பாபா ரீமா மக்கரோ ரீமா மக்கரோ சந்தரே. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, மக வெளிநாட்டில் இருக்கிறான், மக வெளிநாட்டில் இருக்கிறான். வெளிநாட்டில் இருக்கிறாங்களா? அவங்கள கூப்பிட்டு கேட்டா எப்படி இருக்கு? சாதாரண வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை. எலியா வெளியா தீர்க்கதரிசி. ஆனா எலியா வாழ்ந்த அந்த 3 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க, வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க. சாதாரண, அவ்வளவுதான். என்னால உறுதியா சொல்ல முடியும், கர்த்தர் சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சாதாரண வாழ்க்கை. 1 ராஜாக்கள் 18:1 எலியாவுக்கு சொல்லப்பட்டது போல அமர்ந்திருக்க வைக்கிறார் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு நாள் உண்டு. எலியாவே, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, உன்னை காட்டு, உன்னை காட்டு. எலியா நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே இனி கடைசியில் அவன்கிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிடணுமா ஆண்டவரே? காகம் வந்து கொடுக்குது. பொதுவாகவே காகம் வந்தா நம்ம விரட்டுவோம்.
எலியா விரட்டல. ஏன்னா இருக்கிற கிடைக்கிறதும் கிடைக்காது, கிடைக்கிறதும் கிடைக்காது. என் தகப்பனார் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அவங்க கூட ரட்சிக்கப்பட்ட இன்னொருவரை குறித்து சாட்சி எங்கள் அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி. எங்கள் அப்பா எப்படி வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்களோ அவங்களும் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. ஒரு விஷயம், நல்ல பசியா, நல்ல பசி. அப்படி பசியில் அவங்க ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பேக்கரி இருந்துச்சு. அந்த பேக்கரியில் அப்போ தான் பன்னு சுட சுட சுட்டு கொண்டு ட்ரேயில் அப்படி வைக்கிறாங்க. பொதுவாக பன்னு சூட கொண்டு வைக்கும்போது ஒரு மனம் வரும் தெரியுமா? பன்னு டேஸ்ட்டை விட மனம் சூப்பராக இருக்கும். அப்படி கொண்டு வைக்கிறாங்க. இவங்க இந்த பேக்கரி வழியாக நடந்து போய் அந்த டோர் பக்கத்தில் போனதும் அந்த ஸ்மெல் அவங்க முகத்துக்கு மூக்கில் அடிக்குது. அவங்க நின்று அப்படியே அந்த ஸ்மெல் பண்ணியாவது கொஞ்சம், அவ்வளோ பசி. அப்போ நின்று அப்படி ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கும்போது யார் பார்த்துட்டான்னா பேக்கரி ஓனர் பார்த்துட்டார். என்னெல்லாம் வார்த்தையை சொல்லி திட்ட முடியுமோ திட்டி துரத்தினான். அவருடைய அழுதுட்டே நடந்து போய் கொஞ்ச தூரம் போகல, தலையில பொத்துன்னு ஒன்று விழுந்து. இவர் இப்படி பிடிக்கிறாரு. கையில பார்த்தா பன்னு, மேல பார்த்தா ஒரு காகம் அப்படி பறந்து போகுது. பட்சிக்கிறவர் இடத்துல தாங்க என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஓனர் அவரை விரட்டிட்டு இருக்கும்போது ஒரு காகம், ஏன்னா ட்ரெயில் அப்பதான் கொண்டு வெளியே வைக்கிறாங்க, காகம் பறந்து ஒரு பண்ணை கொத்திட்டு நேர போய் இந்த ஆளுக்கு மேல போட்டுட்டு. சாதாரண வாழ்க்கை தான், ஆனாலும் ஒரு நேரம் சாப்பிட்றது கூட அதிசயம், ஒரு நேரம் சாப்பிட்றது கூட அதிசயம். இந்த சாதாரண வாழ்க்கையில நாம கேட்கிற சாட்சி, கர்த்தர் எனக்கு அங்க ஒரு 15 சென்ட் இடம் வாங்க வைத்தார், என் மகனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்க வைத்தார். இதெல்லாம் மற்றவங்க சாட்சியா இருக்கும். எலியாவே உன் சாட்சி என்ன? ஒரு நேரம் சாப்பிடுறது எனக்கு அதிசயம், ஒரு நேரம் சாப்பிடுறது. சாதாரண வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஒரு அலபா கரபா ஏமாமா, இந்த சாதாரண வாழ்க்கையை அசாதாரணமாய் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஒரு நாளுக்காக காத்திருக்க எனக்கு கிருபை தாங்க. அந்த ஒரு நாளுக்காக, அந்த ஒரு நாளுக்காக. ஹalleluya, ஹalleluya. worship பண்ணுங்க, worship பண்ணுங்க. ஷமமல மமக ரிமமக ரபபலர. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. Hallelujah. 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 Jesus.
ஹalleluya.